ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகரும் தலைவருமாகிய சிதம்பரம் கருணாநிதி கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர். நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர் என்று கூறும்போது ஒரு கட்சியின் தலைவருக்குத்தான் அந்த கட்சியை கொண்டு செல்வதில் உள்ள பிரச்சனைகள் தெரியும். வட்டங்களை அமைக்க வேண்டும், வட்டாரங்களை அமைக்க வேண்டும், செயலாளர்களை உருவாக்க வேண்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. உங்களை போன்று, அதாவது உங்களுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் என்று இந்தியாவிலே ஒரு கட்சி தொடங்கப்படுகின்றது. நடிகர் விஜய் தொடங்குகின்றார். தமிழக வெற்றி கழகம் தொடங்குகின்றார். அண்மையில் நடிகர் விஜயகாந்தின், மறைந்த விஜயகாந்தின் பிறந்த நாளுக்காக மாநாடு நடக்கின்றது. அவரது 2வது மாநாடு மதுரையில் நடக்கின்றது. அங்கே அவர் குறிப்பிடுகின்றார், மோடி அவர்களே கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இப்பொழுது சமூக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அதேபோன்று நிறைய மீம்ஸுகளிலும் தமிழர்கள் அல்லாத ஏனைய தரப்பினர் அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள். நீங்கள் யார் விஜய் கச்சத்தீவை கேட்பதற்கு? நீங்கள் கேட்டவுடன் கொடுப்பதற்கு கச்சத்தீவு என்ன சங்கீதாவா என்று கேட்கின்றார். அதாவது சங்கீதா இலங்கை மணப்பெண்ணை மணந்திருப்பதால் இன்னொரு பேரும் திரிஷாவை என்றும் கேட்டிருக்கிறார்கள். அப்படி என்று கூட கேட்கிறார்கள். உண்மையில் நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? அவர் அப்படி கேட்டது சரியா? ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்றார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அப்படியான ஒருவர் இப்படியான ஒரு விடயத்தை கேட்கலாமா? அல்லது அவருக்கு அது கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறதா? உரிமை இருக்கின்றதா இல்லையா என்பது 2வது விடயம். அங்கே அரசியலுக்காக பேசப்படுவை தான் அவை. சட்டபூர்வமாக அது மீண்டும் இந்தியா பெறுவது என்பது மிக கடினமான ஒரு விடயம். இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்பந்த ரீதியில் 30 வருடம், 50 வருடம், 90 வருடம் குத்தகைக்கு மாறி பெறலாமே தவிர அதை திரும்ப கேட்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு வித்தையாக இவர் விஜய் மாத்திரமல்ல அனைத்து அரசியல் தலைவர்களும் தலைமைகளும் இதைத்தான் தேர்தல் காலங்களில் கூறுவார்கள். நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் விஜய் ஒரு ஏமாற்றுகிறார். இல்லை, அவரை கூறவில்லை. அனைவரும் தேர்தலுக்கு வாக்கு பெறுவதற்காக கூறுவார்கள். தேர்தல் முடிந்த பின்பு மறந்துவிடும். எவ்வளவுதான். இதுதான் உண்மையான அரசியலாக இருக்கின்றது தமிழ்நாட்டில். அதாவது விஜய் கச்சத்தீவை பெற்றுத்தாருங்கள் என்று மோடியிடம் கேட்டது கூட ஒரு விதமான நடிப்பு, அரசியல் ஆதாயம், தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவது நோக்கமாகவே அது செயல்படுகின்றார்கள் அவர்கள். இதுதான் உண்மை. எனவே தமிழ் மக்கள் எங்களுக்காக ஒரு நாட்டிலிருந்து ஒரு பகுதி மீண்டும் நாம் இழந்ததை பெறுகின்றோம், பெற்றுத்தரப் போகிறார் இந்த தலைவர் என்று கூறுகிறார். எனவே இங்கு உள்ள சிங்கள ஊடகங்கள் அல்லது யூடியூப் சமூக வலைத்தளங்களுடன் கூற விரும்புவது, உங்களுக்கு சட்டம் தெரியாமல் பேசாதீர்கள். நாளைக்கு விஜய் முதலமைச்சரானால் கூட அவரால் எதுவும் செய்ய இயலாது, ஒன்றும் புடுங்க முடியாது. அவருக்கு தமிழ்நாட்டில் உள் மட்டும்தான் அதிகாரம் இருக்கின்றது. கடல் வளம், முப்படை, விமான நிலையம், இவை அனைத்தும் இருப்பது மத்திய அரசுக்கு. எனவே இராணுவத்தை அனுப்புவதற்கோ மக்களுக்கு பிரச்சனை பண்ணுவதற்கோ முதலமைச்சரால் எதுவும் முடியாது. அந்த ஒரு சிறிய பகுதி 8 கோடி மக்கள் இருக்கும் அந்த தமிழ்நாட்டில் போலீஸ் அதிகாரம் மாத்திரமே அவருக்கு வழங்கி இருக்கிறது. காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம். விஜய் கூட முதலமைச்சராக இப்போதுள்ள ஸ்டாலின் கூட விமான நிலையத்தில் பரிசோதிக்க அதிகாரம் இருக்கின்றது. எனவே அது மத்திய அரசுக்கு கீழ் இயங்குகின்றது. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இலங்கையிலும் அப்படித்தான். முதலமைச்சருக்கு உள்ள அதிகாரம் என்ன என்பது முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் அதை விட 2 அதிகாரம் தான் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில், காணி, போலீஸ் அதிகாரம். எனவே அதை வைத்து என்ன செய்ய முடியும்? எதுவும் முடியாது. எனவே போலியாக மக்கள் பார்ப்பார்கள் என்பதற்காகவும் அல்லது அதன் மூலமாக அதிகமாக பார்ப்பவர்களால் சமூக வலைத்தளத்தில் பணம் கிடைப்பதாக இருந்தாலும் இனவாதத்தை உண்டு பண்ணாதீர்கள். விசேடமாக சிங்கள மக்களுக்கு நான் கூற விரும்புவது, இந்தியா என்பது நாங்கள் இந்திய பரம்பரை, என்னுடைய தகப்பன் பிறந்தது இந்தியாவில். இல்லை, ஆனால் இந்த மன்னிக்கவும், இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியை நாங்கள் எங்களது சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பிரசுரிப்போம் அல்லது பதிவிடுவோம். நீங்கள் சிங்கள மொழியிலே கூறலாம். அதை நாங்கள் எங்களுடைய சிங்கள சகோதரர் நன்றி. සියලු මතක් කරන්න යුතුයි. මහඇමති කියන තනතුර මොකද්ද? එයාට තියෙන බලය මොකද්ද කියලා බලන්න යුතුයි. එයා කියන්නේ කවුද කියලාත්? මහඇමතිට තියෙන බලය. ලංකාවේ මහඇමතිට බලයක් තිබෙනවා. ඉන්දියාවේ මහඇමතිට බලයක් වැඩි තියෙනවා. ඊඩම් පොලිස් බලය තියෙනවා. වෙන කිසිම බලයක් නැහැ. දැන් මහඇමති කෙනෙකුට වෙන රටකට එක්ක යුද්ධයක් කරන්න බෑ.
නැත්නම් හමුදාව යවන්න අයිතියක් නැහැ. බලෙත් නැහැ යාට. ඒ නිසා විජේ කතා කරා කියලා සමහර විදියට මෝඩ කතා නම් කියන්න එපා. ඥාන කතා විතරක් කියන්න. විජේ අල්ලනවා නැත්නම් විජේට ඕනේ කියලා කියන්නේ විජේ මෝඩිගෙන් ඉන්දියා අගමැති මෝඩිගෙන් ඉල්ලනවා. ඒ ඉල්ලීමක් ඕන කෙනෙකුට කරන්න පුළුවන්. දැන් අපේ ලංකාවේ ඉල්ලන්නේ නැද්ද? ඕනම කෙනෙකුට ඉල්ලීමක් තිබෙනවා. ඉන්දියාව කියන්නේ දෙමළ රටක් කියලා වපර හැම් බලන්න එපා. ඉන්දියාවේ කෝටි 140න් ඉන්නේ කෝටි 8යි දමිළ ජනතාව ඉන්නේ. ඒතකොට ඉන්දියාව කොහොමද දෙමළ රටක් වෙන්නේ? ඉන්දියාව රටක්. විශේෂයෙන්ම මගේ පියා ඉපදුනේ ඉන්දියාවේ. ඉන්දියාවට අපි ගරු කරන්න යුතුයි. මට වඩා ඔබ තමුන්නාසලා ගරු කරන්න යුතුයි. මට පියා විතරයි හම්බුනේ. ඔබතුමන්ලට බුදුහාමුදුරුවෝ හම්බුණා. බුදුහාමුදුරුවෝ හම්බුනේ ඉන්දියාවෙන්. පාකිස්තාන නැත්නම් චීනෙන් ආවේ නැහැ. ඔයාලට ආගමක් හම්බුණා බුද්ධ ආගම. කොහෙන්ද ආවේ බුද්ධ ආගම? බුද්ධ ආගම ආවේ ඉන්දියාවෙන්. ඒ නිසා ඉන්දියාවට මඩ ගහන්න නම් එපා මිත්‍රවරුනි. அதாவது அந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சைக்கான ஒரு விடயத்தை என்னுடைய பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது விஜய் மோடியிடம் கூறியிருப்பது பெற்று தாருங்கள் என்று. ஆனால் பெற்று தருவதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மோடி. முதலாவது இந்த பெற்று தருவதா இல்லை என்பதை விட இலங்கை அரசாங்கம் கொடுப்பதா இல்லை என்பதை முடிவு பண்ண வேண்டியது அனுரகுமார் திசாநாயக். மோடி கேட்பதெல்லாம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் விஜயையும் அதே போன்று அந்த விஜய் கேட்ட அந்த விடயத்தையும் மிக மோசமான விதத்திலே சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதுக்காக தான் போலியாக இனவாதத்தை உண்டு பண்ணி அவர்கள் வேலையற்றவர்கள், அவர்களுக்கு வேறு தொழில் கிடையாது, ஆகவே இவ்வாறானவை செய்து கொண்டு இருப்பார்கள். சரி, அது இயற்கை. அடுத்ததாக மற்றொரு விடயம் ஒன்று இருக்கின்றது. இந்த மலையக மக்கள் தொடர்பாக பிரச்சனை. மலையக மக்கள் தொடர்பாக நாங்கள் பேசும்போது அந்த கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டமாவது அதாவது ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த 26ஆம் தேதி நடந்த அந்த சம்பவத்திற்கு, அந்த இடத்திற்கு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் வருகிறார். அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள். திகாம்பரமிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் இவ்வாறு ஒன்று கூடுகின்றீர்கள் ரணில் விக்ரமசிங்கக்காக, ஏன் நீங்கள் மலையக மக்களுக்காக இவ்வாறு ஒன்று கூடலாம் தானே என்பதற்கு அவரால் பதிலளிக்க முடியவில்லை. அவர் மாத்திரமல்ல, மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், ஜீவன் தொண்டமான், இவர்கள் அனைவருமே பாராளுமன்றத்திலே அமைச்சர்களாக இருந்தவர்கள். மலையக ஒரு பெண் கூட வைத்தியசாலையில் இருந்தார். பல மலையக இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட போது கூட அவர்களுக்காக இவர்கள் குரல் கொடுக்க வரவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே கடந்த தேர்தலை கேவலமாக பேசியவர்கள், விமர்சித்தவர்கள் இவர்கள். சஜித்துக்கு வாக்களியுங்கள், ரணிலை வாக்களிக்க கூடாது, ரணிலும் அனுரையும் கூட்டாக இருக்கிறார்கள் என்றும் கூறினார்கள். ஆனால் இன்று கைது செய்யப்பட்ட பின்பு ஓடி வருகிறார்கள். எனவே இது கேவலமாக இருக்கின்றது தமிழர்களுக்கு. என்னை பொறுத்தவரையில் இவர்களெல்லாம் அரசியல்வாதியாக மக்கள் தேர்ந்தெடுப்பதால் தான் என் இனிய மலையக தமிழ் ரத்தங்களே, உங்களுடைய வாழ்வு நாசமாவதற்கு காரணம் இந்த 4 நாசகார சக்திகள். எனவே இவர்களை எதிர்வரும் தேர்தல் காலங்களிலாவது கொழும்பில் உள்ளவர்கள் மிக புத்தி உள்ளவர்களாக இருந்து ஒரு 17,000 மக்கள் மடையர்களாக வாக்களித்தார்கள் மனோ கணேசனுக்கு. எனவே மலையகத்தில் மீண்டும் அங்குள்ளவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அப்படியானால் உங்களுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் வரும். அல்லது உங்களுக்கும் வடகிழக்கில் உள்ள தமிழர்களுக்குத்தான். கடவுள்தான் உங்களை காப்பாற்ற வேண்டும். சரி, இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்வ நேரம் வந்துவிட்டது, நிறைவு செய்யும் நேரம். எனவே இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் தொடர்பாக சில சந்தேகங்கள் இருக்கின்றது. இவர்கள் கேளுங்கள், இப்படியே கைதுகளை செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது விலைகளை கொஞ்சம் பொருட்களின் விலைகளை குறைத்தால் நல்லது என்று மக்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உலகில் எந்த நாட்டிலுமே பொருள் விலை குறைவதில்லை. நான் அரசாங்கத்திலும் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, சம்பளம் உயர்த்த வேண்டாம், பொருட்கள் விலை உயர்த்தாதீர்கள். ஏனெனில் நீங்கள் சம்பளம் உயர்த்துவது அரசு உத்தியோகத்திற்கு முன்பும் கூறினேன். ஆனால் தனியாருக்கு எதுவும் கிடையாது. ஆகவே நீங்கள் அப்படி நடக்கக்கூடாது. அவ்வாறாக நீங்கள் தொடர்ந்து நடந்தீர்களேயானால், நீங்கள் முன்பு கேட்டீர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக, நீங்கள் அரச உத்தியோகத்திற்கு மாத்திரம் சம்பளம் உயர்த்துவதாக இருந்தால் எதிர்கால தேர்தலிலே நாங்கள் தனியார் துறையில் உள்ளவர்களை ஒன்றிணைத்து ஒரு அரசியல் ஆரம்பிக்கப்படும். அப்படியானால் உங்களுக்கு வாக்களிக்க போகிறவர்கள் அரச உத்தியோகத்தில் என்பதை மறந்து விடாதீர்கள். இலங்கையில் எத்தனை லட்சம் அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள், தனியார் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். ஆகவே தனியாரை மறந்துவிட்டு செயல்பட்டீர்களே ஆனால் நீங்கள் அரசியலிலிருந்து தள்ளப்படுவீர்கள். அரசாங்கத்தை எச்சரிக்கின்றேன். இப்போதாவது உங்களுக்கு சந்தோஷமா?
அரசாங்கத்திலே சார்பா நாங்க பேசுறோம் என்று கூறி இல்ல இல்ல நீங்கள் அரசாங்கத்திற்கு சார்பாக பேசுவதால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அரசாங்கம் உறுதிப்படுத்திக் கொண்டேன், அவ்வளவுதான். அவ்வளவு. அரசாங்கம் நேர்மையாக செய்தால் அரசாங்கத்துக்காக தைரியமாக குரல் கொடுப்போம். அரசாங்கம் பிழை செய்வதாக இருந்தால் தைரியமாக தட்டி கேட்போம். காரணம், எங்களிடம் ஊழல் இல்லை, எங்களை அரசாங்கத்தை கைது செய்ய முடியாது. வேண்டுமானால் தீவிரவாதி என்று கைது செய்யலாம். இப்போது அதுவும் இல்லை, ஆனாலும் கைது செய்யப்படுகிறார்கள். நாங்கள் ஆயுதம் எடுக்க போறவர்கள் அல்ல. இலங்கை போலீசாருக்கே உதவி போலீஸ் அதிகாரிகளுக்கு தற்பாதுகாப்பு கலை பயிற்றுவிற்றவன் நான். ஆகவே நாங்கள் ஆயுதம் ஒருபோதும் எந்த போவதும் இல்லை, எங்களுக்கு அது தேவையும் அற்றது. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகரும் தலைவரும் ஆகிய சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.